இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் IAS தேர்வில் வெல்ல முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி அரசு கல்லூரி ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுவை கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 11வது ஆண்டு விழா கல்லூரி முதல்வர் சீதாராமன் தலைமையில் பேராசிரியர் சரவணன் வரவேற்பு உரையுடன் துவங்கியது. விழாவில் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் வாழ்த்தி பேசிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், பொதுவாக கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர சற்று தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு நிர்வாக திறமையும் பொது அறிவும் நிறைந்திருக்கும். ஆகையால் IAS, IPS, IFS போன்ற இந்திய ஆட்சிப்பணி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். உயர்கல்விக்காக ஆண்டுக்கு 120 கோடி வரை அரசு செலவிடுகிறது. வாழ்வில் முன்னேற மாணவர்கள் பொறுப்புடன் பயில வேண்டும் என்று பேசினார். கல்லூரிகளும் எல்லா இடங்களிலும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றோம். கிராமங்களில் பல கல்லூரிகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். அந்த கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளும் நல்ல வசதியோடு உள்ள கட்டிடத்தில் இயங்க வேண்டும், சொந்தமான கட்டிடத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய கல்லூரிகள் அனைத்தும் புதிய கட்டிடத்தில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. கிராம இப்ப நீங்க பார்க்கலாம், நீங்க மதடிப்பட்டில் பாத்தீங்கன்னா கல்வித்தாள் அந்த கல்லூரி எந்த அளவுக்கு பெருசா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ வெளியூர்ல அதுக்கு தேவையான கையகப்படுத்த இருக்கணும். வெளியூர்ல ஒரு கல்லூரிக்கு இப்ப நம்முடைய கல்லூரிக்கு எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ இந்த ஆண்டு அந்த கட்டிட பணியை தொடங்க இருக்கின்றோம். என்ன காரணம்? எளிதாக சென்று கல்வி உயர்கல்வி பெற வேண்டும் பிள்ளைகள் என்பதுதான் நம்முடைய அரசனுடைய எண்ணம். இப்ப 12ஆம் படித்த பிள்ளைங்க யாராவது புதுச்சேரி எனக்கு இடம் கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? கல்லூரியில நிச்சயமா சொல்ல முடியாது. தனியார் கல்லூரியில் இடம் வாங்குறோம், நம்முடைய அரசு கல்லூரி இருக்கின்றது. நீங்க ஒட்டு மொத்தத்தில் பார்த்தால் 12ஆம் படித்து செல்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் கல்லூரியில் இடம் உண்டு. உனக்கு சில நேரத்தில் வந்து கேட்க என்று நம்ம என்ன படிக்கணும் அது கிடைக்காம இருக்கலாம், மதிப்பெண் குறைஞ்சிருக்கலாம், நம்ம கிடைக்காம இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் கல்லூரி சேர்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு 12ஆம் தேர்வு பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அடுத்த கல்லூரி இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு இல்லை. எல்லோருக்கும் கல்லூரி சேர்க்கின்ற ஒரு வாய்ப்பு புதுச்சேரியில் உண்டு. அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மாணவர்கள், பிள்ளைகள். இந்த கல்லூரியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் படிக்க வேண்டும். ஆனா சொன்ன மாதிரி வசதியிலே அவர் படிக்கல என்று சொல்லுகின்ற நிலை மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு ஏற்றவாறு அரசானது திட்டமிட்டு கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி செலவு செய்து வருகின்ற சொன்னாங்களே. எத்தனை கோடி சொன்னாங்க பாருங்க, 120 கோடி உயர்கல்விக்காக மட்டும். பள்ளிக்கல்வி வேறு, உயர்கல்விக்காக மட்டும் 120 கோடி செலவிடப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது அரசானது கல்விக்கு முதலிடம் கொடுத்து எல்லோருக்கும் கல்வி கிடைக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நன்றாக படிக்க வேண்டும், படித்து வெற்றி பெற வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கல்வி அவசியம். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவுற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். தனியார் பள்ளிக்கு நிகராக சீருடையை அரசு பள்ளிகளுக்கும் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பாகூர் அரசு மேல்நிலைப் பள்ளி விழாவில் அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். புதுவை பாகூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்து தெரிவிக்கும் விழா நடைபெற்றது.
பள்ளி முதல்வர் கோமதி தலைமையில் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் ஆசிரியர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசிட பெற்றோர் ஆசிரியர் சங்க கோவிந்தராசு, ராமலிங்கம், சாம்பசிவம், நவ தேவஸ்தான நிர்வாக இயக்குநர் பச்சையப்பன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள்தான் என்றாலும் தேர்வு பயமின்றி எழுதினால் அதிக மதிப்பெண் பெறலாம். மேலும் பள்ளியில் தங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமென பாடுபட்ட ஆசிரியர், தலைமை ஆசிரியருக்கு நல்ல பெயர் பெற்றுத் தரலாம் என்ற அவர் மேலும் நம்முடைய முதல்வர் மாணவர்களுக்கு முதன்மை இடம் அளித்து பெற்றோர்களுக்கு சுமை இல்லாதவாறு பல நல்ல திட்டங்களை கொண்டுவர உள்ளார். அதன்படி பள்ளி சீருடையை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சிறப்பாக கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ளார். அனைத்து மாணவர்களுக்கும் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மற்றும் இலவச சைக்கிள் திங்கட்கிழமையன்று அனைவருக்கும் வழங்கப்பட்டுவிடும். அதேபோன்று மதிய உணவு தாமதமாக வருவதால் பாகூரிலேயே சமையல் கூட மையம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று பேசினார். தொடர்ந்து என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் தனவேலு பாராட்டுரை வழங்கிட நிறைவில் ஆசிரியர் வசந்தி நன்றி கூறினார். விழாவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பிரதேச காங்கிரஸ் விவசாய பிரிவு சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும், கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையினை வழங்கவும், விவசாய கடனை அரசு முழுமையாக ரத்து செய்யவும் வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி சார்பில் சுதேசி ஆலை அருகே உண்ணாவிரத போராட்டம் விவசாய அணியின் மூத்த தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. உண்ணாவிரதத்தில் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஜெயமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ கே டி ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் வீரராகவன், காங்கிரஸ் பிரமுகர் சிவகொழுந்து உள்ளிட்டோரும் விவசாய அணியின் கமிட்டி உறுப்பினர்கள் ஏராளமானவர்களும் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் ராமநவமி விழா சிறப்பு அபிஷேகம், பஜனை மற்றும் மகா ஆரத்தியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை காலாப்பட்டில் உள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் ராம நவமி விழா மிகவும் சிறப்பாக ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கோயிலில் கொடியேற்றப்பட்டு சாய்பாபாவிற்கு பால், தயிர், தேன், பன்னீர், பஞ்சாமிரதம், இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்லக்கில் உட்புறப்பாடு நடத்தப்பட்டு சாய்பாபாவின் பாடல்கள் பஜனையாக இசைக்கப்பட்டு மகா ஆரத்தி நடைபெற்றது. விழாவில் திரளான சாய் பக்தர்கள் குடும்ப சமேதராய் பங்கேற்று வழிபட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் பேரருளை பெற்று பேரானந்தம் அடைந்தனர். பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை மற்றும் சேவா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அறிவித்தபடி ஏசி முதல் வகுப்பு ரயில் கட்டணம் நாளை முதல் உயருகிறது. மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அனைத்து பயணிகள் ரயில் கட்டணமும் கிலோமீட்டருக்கு 2 காசு முதல் 30 காசு வரை உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ரத்து செய்யப்பட்டு முதல் வகுப்பு, 2 அடுக்கு ஏசி ஆகியவற்றிற்கு மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டு 2 அடுக்கு ஏசி வகுப்பிற்கு கிலோமீட்டருக்கு 15 காசுகளும், ஏசி முதல் வகுப்பு கட்டணங்கள் கிலோமீட்டருக்கு 30 காசுகளும் உயர்த்தப்பட்டதாகவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் இந்த விலை உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த கட்டண உயர்வு நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் வரை உயர்த்தப்படும் என்றும் விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் விலை உயர்வை அமல்படுத்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. ஏனென்றால் உற்பத்தி செலவுக்கு குறைவாக பெட்ரோலை விற்பனை செய்வதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 4500 கோடி வரை இழப்பீடு வரும் என கணக்கிடப்பட்டுள்ளதால் இந்த நஷ்டத்தை ஓரளவுக்கு சரிகட்ட முடிவு செய்து லிட்டருக்கு 6 ரூபாய் 43 காசுகள் நஷ்டம் ஏற்பட்டு வரும் நிலையில் 20% விற்பனை வரியையும் சேர்த்தால் 7 ரூபாய் 72 காசுகள் உயர்த்தி விற்றால்தான் கட்டுப்படியாகும் என்றாலும் உடனடியாக அவ்வளவு உயர்த்துவது கடினம் என்பதால் லிட்டருக்கு 3 அல்லது 4 ரூபாய் உயர்த்த உள்ளதாகவும் விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பாரபட்சமாக புயல் நிவாரணம் வழங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளதால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று லோக் ஜனசக்தி வலியுறுத்தியுள்ளது.
இது தொடர்பாக லோக் ஜனசக்தியின் மாநில தலைவர் உமாசுதன் கூறுகையில், புயல் நிவாரண நிதியை புதுவை அரசு பாரபட்சமாக வழங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளதாலும், ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த மாணவர்களை தாக்கியதற்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், தற்போது 2010-2011 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு மட்டுமே இலவச சைக்கிள் வழங்கப்பட்டு வருவதால் இந்த கல்வியாண்டு மாணவர்களுக்கும் இலவச சைக்கிள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறினார். அழகுக்கலை பயிற்சி முடித்த பெண்களுக்கு தொழில் கடன் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் விழாவில் அமைச்சர் ராஜவேலு பேசினார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் மகளிருக்கு மகளிர் மேம்பாட்டு பயிற்சி முகாம் சார்பில் அழகுக்கலை பயிற்சி நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா நடந்தது. தொழிலாளர் துறை அரங்கில் நடந்த விழாவில் தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அழகு கலை பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசுகையில், தொழிலாளர் துறை சார்பில் மகளிருக்காக தொழில் சார்ந்த பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களது வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வகை செய்வதாகவும், பயிற்சி முடித்த ஆதி திராவிட மகளிருக்கு ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் மூலமும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மூலமும் தொழில் கடன் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் தொழிற்சங்க உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் தொழிலாளர் நல அதிகாரி பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆசிரியர்களுக்கு ஏசிபி, எம்ஏசிபி வழங்கிட வேண்டும், சீனியர் ஜூனியர் சம்பள விகிதங்களை சீரமைக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உயர்கல்வி ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், மணி நேர தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கூட்டமைப்பு தலைவர் விஜயன் தலைமையில் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நிறைவில் செயலாளர் செந்தில் நன்றி கூறினார். பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் 3ஆம் வட்டம் சார்பில் கிருமாம்பாக்கம் அரசு துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் கண்காட்சியை அமைச்சர் ராஜவேலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை கிருமாம்பாக்கம் அரசு துவக்கப்பள்ளியில் பள்ளி கல்வி இயக்ககத்தின் சார்பில் ஆசிரியர்களின் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் கண்காட்சி முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் தலைமையில் 3ஆம் வட்ட துணை ஆய்வாளர் துய்ரேக் ஆந்திரே சவுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட துணை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். 165 ஆசிரியர்களின் கைவண்ணத்தில் உருவான கண்காட்சியை ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். நிறைவில் கிருமாம்பாக்கம் தலைமை ஆசிரியர் ரகுபதி நன்றி கூறினார். புதுவை கதிர்காமம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை கதிர்காமம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பல்நோக்கு அரங்கில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற ஓட்டுநர் உரிமம் வழங்கும் விழாவினை பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமையில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் துவக்கி வைத்து 50 மாணவிகளுக்கு போக்குவரத்து துறையிலிருந்து பெறப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து இணை இயக்குநர் கிருஷ்ணராசு, திட்ட மாநில இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன், ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் திட்ட அலுவலர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். விழாவில் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு ஓட்டுநர் உரிமத்தை பெற்றனர். இரட்டை அவியல் அரிசி வழங்குவது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசுக்கு தவறான தகவல் அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுந்தரமூர்த்தி கூறுகையில், எங்கள் கட்சி இலவச அரிசிக்கு விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில் அரிசி ஆலை அதிபர்களிடம் நெல்லை கொள்முதல் செய்த அரசு பின்னர் ஊக்கத்தொகை அளிக்காததால் கொள்முதல் செய்ய முடியாத நிலை உருவானது. இதுகுறித்து மத்திய அரசு விளக்கம் கேட்டதற்கு ஒற்றை அவியல் அரிசிக்கு பதிலாக இரட்டை அவியல் அரிசி வழங்குவதாகவும், இதுகுறித்து மக்கள் புகார் தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசுக்கு தவறான தகவல் அளித்த அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய உணவுக் கழக குடோனில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை வானரப்பேட்டையில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மத்திய அரசின் ஆணையை அமல்படுத்தி தொழிலாளர் நலவாரியம், வேலைவாய்ப்பு அலுவலகம் அறிவித்த சம்பள உயர்வை அமல்படுத்த வேண்டும், 15,000 சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உடனே வழங்க வேண்டும்,
வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குடோனில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அரிசி அனுப்பும் பணியும் ரேஷன் கடைகளில் அரிசி விநியோகம் செய்யும் பணியும் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கிறிஸ்தவர்களின் தவ காலத்தை முன்னிட்டு தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடந்தது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் தவ நாட்களை அனுசரித்து வருகின்றனர். அவர்களின் பக்தி முயற்சிகளுள் ஒன்றான சிலுவை பாதை என்பது தவ காலத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாகும். அத்தகைய தவக்கால சிலுவை பாதை நிகழ்ச்சி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பாக நடந்தது. இதனை முன்னிட்டு பங்கு தந்தை தாமஸ் அடிகளார் தலைமையில் இயேசுவின் மரணப்பாடுகள் மானிட மீட்புக்காக நடந்ததை சிந்தித்து வாழ்க்கையில் அவரது பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய சிந்தனையோடு சிலுவை பாதை ஊர்வலம் பாரதி வீதி, புசி வீதி, காந்தி வீதி போன்ற முக்கிய வீதிகள் வழியாக நடந்தது. ஊர்வலத்தில் அருட்பணி உதவியாளர் சார்லஸ் கோலன், பங்கு பேரவை செயலர் நாதன், உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அருட்சகோதரிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை குருவினத்தம் கவிஞர் பாரதிதாசன் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுபொருள்களை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை குருவினத்தம் கவிஞர் பாரதிதாசன் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு எழுது பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியைகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலம் புத்தொழில் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற கீழ்நிலை எழுத்தர் தேர்விற்கான பயிற்சி முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவையில் நடைபெறவுள்ள கீழ்நிலை எழுத்தர், பண்டகசாலை காப்பாளர் போன்ற தேர்வுகளில் கிராமப்புற இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்திய பொது நிர்வாகம் உள்ளாட்சித்துறை சார்பில் கிராமப்புறங்களில் பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. அதன்படி ஏம்பலம் புத்தொழில் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி முகாமினை சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து தலைவர் தனபாலு நோக்க உரையினையும் துணைத் தலைவர் அசோகன் வாழ்த்துரையினையும் வழங்கினர். திரளான இளைஞர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று பயனடைந்த முகாமின் நிறைவில் பொருளாளர் நரசிம்மமூர்த்தி நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ ஓசூர் மாரியம்மன் கோயிலில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டை ஸ்ரீ ஓசூர் மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு தீமிதி உற்சவம் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் வீதியுலாவும் பகாசுரனுக்கு சாதம் போடுதல், பாஞ்சாலி திருக்கல்யாணமும் நடந்தது. முக்கிய உற்சவமான தீமிதி விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேக ஆராதனையுடன் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு தீமிதி விழா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.